தற்போதைய அண்மை தகவலாக பார்ப்பது அதிமுக நிர்வாகி அஜய் வாண்டையார் மற்றும் ரவுடி சேதுபதி மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றனர். அண்மை தகவலாக பார்க்கிறோம். தனியார் நிறுவன உரிமையாளரிடம் 2,11,00,000 ரூபாய் மோசடி செய்த வழக்கில் அஜய் வாண்டையார் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளார். அதிமுக நிர்வாகி பிரசாத் மீதும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. ஓய்வு பெற்ற ஏடிஎஸ்பி மகன் செல்வபாரதி மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க பரிந்துரையானது செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது அதிமுக நிர்வாகி அஜய் வாண்டையார் மற்றும் ரவுடி சேதுபதி மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். அண்மை தகவலாக பார்க்கிறோம். அதிமுக நிர்வாகி அஜய் வாண்டையார் மற்றும் ரவுடி சேதுபதி மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றனர். இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் ரேவதி தற்போது இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ரேவதி, இந்த வழக்கின் பின்னணி என்னவாக இருக்கிறது? ஏற்கனவே அஜய் வாண்டையார் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில தற்போது சென்னை காவல்துறை அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுத்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. கடந்த மாதம் 22ஆம் தேதி நுங்கம்பாக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மதுபான விடுதியில அஜய் வாண்டையார் மற்றும் சிலரோட தகராறு ஏற்பட்டதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேர்ல காவல்துறையினர் அங்க செய்து அவரை கைது செய்து விசாரணையும் மேற்கொண்டனர். இதுல பாத்தீங்கன்னா அதிமுக நிர்வாகியான பிரசாந்த் மற்றும் அஜய் வாண்டையார் உள்ளிட்டவர்கள் கைது செய்யப்பட்டாங்க. 29ஆம் தேதி கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க. இந்த இதுல பாத்தீங்கன்னா ஹைதராபாத்தை சேர்ந்த தொழிலதிபரிடம் 2.11 கோடி ரூபாய் அளவுல இவங்க மோசடி செய்ததாக அவர் கொடுத்த புகாரின் பேர்ல நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. இது மட்டும் இல்லாம பிரமுகர்கள் பிரசாந்த், அஜய் வாண்டையார், ரவுடி சுனாமி சேதுபதி மற்றும் செல்வபாரதி உள்ளிட்டோர் முதற்கட்டமாக செய்யப்பட்டாங்க. மேலும் இவர்களுக்கு உதவியாக இருந்ததாக இருவரை காவல்துறையினர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் விசாரணையும் மேற்கொண்டிருந்தாங்க. தொடர்ந்து இவங்க பாத்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்கள்ல ரியல் எஸ்டேட் தொழில் செய்து பஞ்சாயத்துல ஈடுபட்டிருப்பது காவல்துறையோட விசாரணையில தெரிய வந்தது. வாட்ஸ்அப் குழுக்களும் அமைத்து இவர்களுக்குள்ள பலரை அச்சுறுத்தி பணம் பெற்றது காவல்துறையோட விசாரணையில தெரிய வந்திருக்கக்கூடிய இந்த நிலையில அடுத்தடுத்தாக காவல்துறையினர் இவர் அஜய் வாண்டையார் மேல வழக்குகளையும் போட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தற்போது அவரை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழே காவல்துறையினர் கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறாங்க. இந்த அஜய் வாண்டையார் மற்றும் ரவுடி சேதுபதி மீது குண்டர் தடுப்பு சட்டம் தற்போது போடப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக பிரசாந்த் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுப்பதற்கான பரிந்துரையை மேற்கொள்ளும் பணியில காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறாங்க. அதே போன்று ஓய்வு பெற்ற ஏடிஎஸ்பி மகன் செல்வபாரதி அவர் மேலேயும் குண்டர் தடுப்பு சட்டத்துல நடவடிக்கை எடுப்பதற்கான பரிந்துரையில காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ரேவதி.